முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடப் போவதில்லை, அரியநேந்திரன் அதிரடி. நாட்டில் இடம்பெறும் மோசடிகள் குறித்து அம்பலப்படுத்திய சஜித். ஜனாதிபதி வேட்பாளர் அனுரவிற்கு திடீர் சுகையினம். முல்லைத்தீவில் வாக்குச்சீட்டை புகைப்படம் எடுத்த ஆசிரியருக்கு நிகழ்ந்த சோகம். புதிதாக மின் இணைப்பை பெற்றுக்கொள்ளும் மக்களுக்கான முக்கிய அறிவிப்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இந்திய வர்த்தகர் ஒருவர் கைது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். இம்முறை பொது தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கி மக்கள் மத்தியில் பெற்ற செல்வாக்கினை தான் தவறாக பயன்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்றும், இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். நாட்டில் சரியான கொள்முதல் முறை இல்லாத காரணத்தினால் தான் அதிகமான மோசடிகள் இடம்பெறுவதாக எதிர்க்கட்சித் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டின் அனைத்து கொடுக்கல் வாங்கல்களும் முறையாகவும் நியாயமாகவும் இடம்பெறும் சரியான வழிமுறையை கையாளும் போது எவரும் திருட முடியாது. கொள்முதல் முறை இல்லாத காரணத்தினால் தான் அதிகமான மோசடிகள் நாட்டில் இடம்பெறுகின்றன. அதனால் சரியான நடைமுறைகளை கையாண்டு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும். அவசர நிலைமைகளின் போது இடம்பெறுகின்ற கொள்முதல் முறைகளிலிருந்து விலகி பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட்டமையால் கடந்த காலங்களில் பெருந்தொகையான நிதி மோசடி இடம்பெற்றிருக்கின்றது. VFS போன்ற கொடுக்கல் வாங்கல்களில் இடம்பெறும் மோசடி குறித்து நீதிமன்ற தீர்ப்பொன்றும் கிடைக்கப்பெற்றுள்ளது. எனவே அரச நிர்வாகத்திற்குள் முறையான கட்டமைப்பு ஒன்று காணப்பட வேண்டும் என சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார திசாநாயக்கவுக்கு திடீர் சுகையினம் ஏற்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக ஓய்வின்றி ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வைரஸ் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாக அவரது பொது செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். இதனையடுத்து மக்கள் விடுதலை முன்னணியின் பொது செயலாளர் ரில்வின் சில்வா மாத்தறை மொரகவில் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார். அவர் சற்று ஓய்வெடுத்ததன் பின்னர் மீண்டும் பிரச்சாரத்தில் இணைந்து கொள்வார் என குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவில் தபால் மூல வாக்களிப்பின் போது வாக்குச்சீட்டில் புள்ளடியிடப்பட்ட பின் அதனை புகைப்படம் எடுத்த ஆசிரியர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுக்குடியிருப்பு பகுதியிலுள்ள ஒரு பாடசாலையில் கடமையாற்றும் ஆசிரியர் ஒருவர் வாக்குச்சீட்டை புள்ளடியிட்ட பின்னர் கைத்தொலைபேசி மூலம் அதனை புகைப்படம் எடுத்துள்ளார். இதனை அறிந்த தேர்தல் கடமையில் இருந்த அதிகாரிகள் மேற்படி குறித்த ஆசிரியர் தொடர்பில் முல்லைத்தீவு காவல்துறையினர் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு என்பவற்றின் கவனத்திற்கு கொண்டு சென்றதனை அடுத்து ஆசிரியர் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்த வாக்குச்சீட்டை படம் எடுத்தமை தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் அந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிதாக மின் இணைப்புகளை பெற்றுக்கொள்ளும் போது வரி இலக்கத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான முன்மொழிவு இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது. வாகன பதிவு, வருமான உரிமம் பெறுதல், நடப்பு கணக்கு தொடங்குதல், நிலம், அசையா சொத்து உள்ளிட்ட சொத்துக்களை பெறுதல் போன்ற வழக்குகளில் வரி இலக்கத்தை பெறுவது தற்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய மின்சார தேவையை பூர்த்தி செய்வது தொடர்பான பரிந்துரை நிதி திணைக்களத்திடம் சமர்ப்பிக்கப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பல கோடி பெறுமதியான தங்க பிஸ்கெட்களுடன் இந்திய பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 3 கோடி ரூபாய் பெறுமதியிலான தங்க பிஸ்கெட்களை தனது கால்சட்டை பையில் மறைத்து வைத்திருந்த நிலையில் குறித்த இந்திய வர்த்தகர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவரிடமிருந்து 1 கிலோ 158 கிராம் எடையுடைய 9 தங்க பிஸ்கெட்களும் மேலும் 3 தங்க பிஸ்கெட் துண்டுகளும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளது.
இந்தியாவின் சென்னையிலிருந்து இலங்கைக்கு வந்திருந்த சந்தேக நபர் நேற்று பிற்பகல் பெங்களூர் செல்லவிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மற்றும் தங்க பிஸ்கெட்கள் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.